with 7 members in a small group. At that time we required 7 members to form a society. So people from all over Tamil Nadu, they started becoming a member of this society. Which is affiliated to World Federation of India, which is situated at Montreal, Canada. So till that time, till 1990, we had no medicines. We were using only fresh frozen plasma and life raised precipitate. The society's main aim was that time to give awareness to the people of Tamil Nadu about this particular disorder. Initially, it was very difficult in the society. Lack of funds. Then this society subsequently was affiliated to Hemophilia Federation India New Delhi. One unfortunate thing that happened during the year 1988, one particular batch of lifeless cryopreservative which was manufactured in India was found to be contaminated. The unfortunate thing happened was people with this particular disorder, they became HIV positive. About 15 cases out of 250, which is a big number. So the government of India, they banned that particular drug. And subsequently, even now, they have not given any license for manufacturing blood products in India, especially factor concentrates in India. In 1992, India Federation India, they started importing factor VIII concentrates as well as factor IX concentrates, which was given to the society at a subsidized rate, which in turn the society were able to give to the poor free of cost. குறைபாடு இரத்தத்தில் ஏற்படும் அனைத்து குறைபாடுகளுக்குள் இதுவும் ஒன்று. இது genetically affected peoples that are getting this type of problems. ஹீமோஃபிலியா என்பது ஆண்களுக்கு மட்டும்தான் வரும். ஏனென்றால் XX என்பது மகளிருக்கும் ஆண்களுக்கு XY என்ற குரோமோசோமும் கேரி பண்ணுகிறது. இதில் எக்ஸ் ஒரு பெண்ணானது ஒரு எக்ஸ் பாதிக்கப்பட்டு இன்னொரு எக்ஸ் நார்மலாக இருந்தால் அந்த எக்ஸ் அதை காம்பன்சேட் பண்ணிவிடுகிறது. ஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து XY. ஸோ வி ஹேவ் எக்ஸ் ப்ராப்ளம், வி ஆர் கெட்டிங் டிஃபிகல்ட் டு தட்ஸ் வை வி ஹேவ் so many components to treat them. இது குழந்தையாக இருக்கும்போது குழந்தை பிறந்த உடனேயே குழந்தைக்கு வந்து குடும்பராகவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஜாயிண்ட் சொல்லிங்கோ இல்லை கவர்னர் பீடோ இதை வச்சு நம்ம பிறந்த உடனே சொல்லியிருக்கலாம். ஆல்ரெடி இது வந்து அந்த குழந்தையிலிருந்து அப்புறம் வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அவர் வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை அளித்துக்கொண்டே இருக்க வேண்டும். அது இதனுடைய முக்கியமானது என்னவென்றால் இது வந்து மனிதர்களிடம் எடுக்கப்படும் இரத்தத்தில் பிளாஸ்மாவை பிரித்து அதிலிருந்து இந்த காரணியை தயாரித்து அதன் மூலம் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவது ஒரு முறை. அடுத்தது ரீகாம்பினன்ட்
இதை வந்து ரீகாமினா ஃபேக்டர் செஞ்சு அதை வந்து கொடுக்குறது இன்னொரு முறை. ஜென்ரலாக நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா, அந்த காலத்தில் வந்து ட்ரீட் பண்ணும்போது இந்த கோல்டு பில்டர் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து பிளாஸ்மா ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ தான் வந்து டெக்னாலஜிலாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்தத்தினால் ஏற்படக்கூடிய டிரான்ஸ்மிஷன் கேபிட்டல் டிசீசஸ் வரும் வியாதி வந்து அவருக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் நிறைய. அதனால தான் நம்ம வந்து இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த காரணியெல்லாம் எப்படி அந்த வியாதிகளை எப்படி தடுத்து எப்படி பேஷண்ட் வந்து பயனட முடியும் என்பதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து நல்ல வெரி அக்யூட் பிளட் பேங்க் வந்து நல்ல சென்சிட்டிவ் டெஸ்டஸ் பார்த்து ஸோ 1989 நினைக்கிறேன் மெயின்சஸ் ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் நம்மளோட ஒரு ஸ்டேட்டில் தான், தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டில் தான் இந்த ஹீமோஃபீலியா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பட்ஜெட்லேயே ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியல, நீங்கள் அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? ராயப்பேட்டை போயிருந்தேன் மேடம். அங்கே வந்து உங்களுக்கு வந்து கேகே நகர், அசோக நகரில் உங்களுக்கு வந்து கேஎம்சியில் தான் உங்களுக்கு டைப். அங்கே போங்க, இங்கே இன்ஜெக்ஷன் அதுக்கு முன்னெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கிடையாது, இது மாதிரி ரூல்ஸ் வந்துருச்சுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து மருந்தே வாங்கலை. இங்கே டாக்டர் விசாரிச்சா அங்கே டைப்பே பண்ணலை, அங்கே எப்படிமா கிடைக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து மெடிசன் உடம்பு சரியில்லைன்னு குழந்தைக்கு தெரியல போனால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ அப்படியா? வேறு யாரும் கூட சொன்னா, நீ ஏதோ சொன்னியம்மா? நான் வந்து செங்கல்பட்டு போயிருந்தோம், ஆனால் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படி சொல்லிட்டு. ஓ இப்போதைக்கு தான் ஸ்டாக் இல்லை? இல்லை நீங்கள் ஏரியா மாற்றிக்கிறதுனால அன்றைக்கி நம்ம போயிருந்துப்பா. என்ன சொன்னாங்கன்னா நீ ஜூலையில் இருக்குல்ல, ரேஷன் கார்டு அதனால இங்கே வந்து ரேஷன் கார்டு எங்க இருக்கோ அது பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போனோம்னு அது வந்து எமர்ஜென்சினா என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டாவது இல்லை மேம், வழியோட தூக்கிட்டு போகிறோம், பட்ஜெட் நிதியில ஒதுக்கி இருக்காங்க. ஓகே, வழியோட தூக்கிட்டு போயிருக்கோம். அந்த நேரத்தில் அதுக்கான மருந்து போட்டு அனுப்பிச்சிட்டு அப்புறம் இல்லைன்னு அவங்க என்ன இந்த வண்டியில் வந்து அடுத்த வாட்டி சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் போட்டுட்டா இங்கே இருக்கிறவங்களுக்கு மருந்து பண்ணுறது. அதுவும் அவங்களோட பாயிண்ட் ஒரு விதத்துல கரெக்ட். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டா இங்க சப்போஸ் ராயப்பேட்டையிலே நான் இருக்கேன், நான் போனா எனக்கு மெடிசன் கிடைக்காட்டேன். முதல்ல முக்கியமோ அவங்களுக்கு தானே நம்ம பண்ணணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா ஆந்திராவிலாம் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்காக இங்க இருக்கவங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு அது கஷ்டம் தானே. தெரியல நமக்கு அந்த அளவு, நமக்கு அது என்னன்னு தெரியல. பட் இது வந்து ரொம்ப எப்போ ஒரு வாட்டி பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்களோ அது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்தாலும் பண்ணிதானே ஆகும். அப்படிதான் அதுதான் கரெக்ட். இல்லை அதுக்காக நம்ம வந்து இப்போ எங்கேயோ இருந்து எங்கேயோ போனா அவங்களுக்கு எல்லா இடங்களும் அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் சின்ன நம்மளால முடியாத கதை. நீங்க போற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே பாத்துக்கலான்ற ஒரு இதுக்காக தான் போறோம். நம்ம இதுக்காகவே போறது இல்லை, இடம் விட்டு இடம் மாறி போறோம். ஏரியா தான் ரேஷன் கார்டு எங்க இருக்கோ அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்